அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எண்கணித ஜோதிடர் ராஜேந்தர் பேசுகிறேன். இன்றைய தினம் 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள். 7ஆம் தேதினா 7, 16, 25 இந்த தேதியை தான் 7ஆம் தேதி என்று சொல்வார்கள். இந்த 7ஆம் தேதி கேதுவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. கேதுன்னா நல்ல கலைஞானம் இருக்கும், நல்ல அறிவு, பெரிய சயின்டிஸ்டா வருவாங்க. ஆனா ஆசாபாசங்கள் இருக்காது. நிறைய சம்பாதிக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும், இந்த ஆசையே இருக்காது. நல்ல பேர், புகழ், செல்வாக்கு ஏதாவது கண்டுபிடிச்சு நம்ம பெரிய ஆள வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே சமயத்துல செல்வம் அப்படிங்கும் போது நல்ல ஒரு உயர்நிலைக்கு போய் திடீர்னு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி டவுன் ஆயிடுவாங்க. அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அப்ப அந்த மாதிரி ஆகாம மேல் நோக்கி போனவங்க மேலேயே ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயரை இந்த 7ஆம் தேதினா ரொம்ப சிக்கல். 4ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி எல்லாம் ரொம்ப சிக்கலான தேதி, கொஞ்சம் கஷ்டமான தேதி. அதனால உங்களுடைய பெயரை முதல் சரி செய்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக உங்களுடைய கையெழுத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், தாமதமாகும். ஆனால் திருமண தேதியை சிறப்பாக அமைத்துக் கொண்டால் நீங்கள் செல்வத்தில், பேர் புகழில் உயர்நிலைக்கு அடைவீங்க. எந்த காரணத்துக்கு ஒண்ணு கீழே இறங்க மாட்டீங்க என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட பெயர் அப்படின்னு வச்சா 6ஆம் தேதியில சுக்கிரன் ஆதிக்கம் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, 6ல் பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா சுக்கிரனால் உங்களுக்கு சுகபோன வாழ்க்கை கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படிங்கும் போது 7க்கு 2, 2, 7 இது 2 அதிர்ஷ்ட எண். பகை எண் அப்படின்னு சொல்ல போனா 4, 9. உங்களுடைய அதிர்ஷ்ட தேதி 2, 11, 20, 29, 7, 16, 25. வகை அப்படின்னு சொல்ல போனா 9, 18, 27, 4, 13, 22, 31. உங்களுடைய அதிர்ஷ்ட கலர் அப்படின்னு சொல்ல போனா ஆல் லைட் கலர், கிரீன் கலர், இது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வகை அப்படின்னு சொல்ல போனா கருப்பு, சிகப்பு, இது பகையா இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான கல், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ராசிக்கல் வைடூரியம், இங்கிலீஷ்ல ஸ்கேட்டாய் அப்படின்னு என்று சொல்வார்கள். பூனைக்கண்ண மாதிரி இருக்கும். அதை வாங்கி வெள்ளியில போடுங்க. வெள்ளியில ஆள்காட்டி வெள்ளியில மோதிர விரல்ல செஞ்சு நீங்க விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போடுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் பெருமான். விநாயகரை வணங்க சிறப்படையலாம். உங்களுடைய அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு சொல்ல போனா ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட நாள், சனிக்கிழமை வகையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட நண்பர் யார் அப்படின்னா 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3, 5, 6, 7 இந்த தேதியில பிறந்தவங்க எல்லாம் அதிர்ஷ்டத்தை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். ஆனா 4ஆம் தேதி, 9ஆம் தேதி அது கொஞ்சம் பகையை கொடுக்கும். கவனமா இருந்தது. உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமான ஜாப் அப்படின்னு சொன்னோம்னா அனைத்து வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஜாப்பும் உண்டு. அதுல சினிமா துறை உங்களுக்கு அதிகமா காமிக்குது. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், இன்ஜினியரிங், இரும்பு, வாகனம், அதுல சினிமா, மீடியா, இதுகெல்லாம் நல்லா இருக்கும். வெளிநாடு போக்குவரத்து நல்லா இருக்கும். வெள்ளை நிற பொருள் நல்லா இருக்கும். கடல்வெளி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம். இது சம்பந்தப்பட்ட, அப்புறம் சயின்டிஸ்ட் ஆகலாம், ஆராய்ச்சியாளர், சயின்டிஸ்ட், இது சம்பந்தப்பட்ட ஜாப் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். 8ஆம் தேதியில் பிறந்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பதிவு அடுத்தாப்புல வரும். அது வரைக்கும் காத்திருங்கள். உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜேந்தர். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.